வெல்கம் டு விமென்ஸ் ட்ரீம் வேர்ல்ட். பொங்கலுக்கு சூப்பராக ட்ரெஸ் எடுத்திருப்பீங்க. அதுக்கு மேட்சாக புதுசாக ட்ரெண்டியாக அழகாக எப்படி தோடு மேக் பண்ணலான்றது தான் நம்ம இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி விமென்ஸ் ட்ரீம் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த தோடு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி லோரியல்ஸ் வச்சு மேக் பண்ண போகிறோம். இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா லோரியல்ஸ். இதில் எல்லா கலர்ஸ்லையுமே கிடைக்குது. உங்களுக்கு என்ன கலர் ட்ரெஸ்ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லோரியல்ஸ் வாங்கிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெட் ரிங்கு, உங்களுக்கு என்ன சைஸில் ஸ்டெட் ரிங் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. அடுத்து இது வந்து போலன் கம்பின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆணி மாதிரி ஷேப்பில் இருக்கும். இந்த இதை எடுத்துக்கோங்க. இதிலே கீழே ரவுண்ட் இருக்க மாதிரி இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி கம்பியாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேர்ல்ஸ் 2 எடுத்துக்கோங்க, ஓவல் ஷேப் பேர்ல். அடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கோல்டன் பால். இந்த ஸ்டெட் ஹூக் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹூக்கில் அந்த ஸ்ப்ரிங்கும் அந்த பால் இருக்கு இல்லையா, இந்த 2 மட்டும் நமக்கு தேவை. அதை மட்டும் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி நமக்கு 4 ஸ்டெட் ஹூக்கில் இருக்க மெட்டீரியல்ஸ் வேணும். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெட் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆன்லைனில் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக விற்கிறாங்க. நம்மளே மேக் பண்ணுறப்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக சூப்பராக மேக் பண்ணிடலாம். இந்த ரிங்கில் இருக்க அந்த எண்டிங் இருக்கு இல்லையா, அதை வந்து நெளிச்சு விட்டுக்கோங்க நம்ம கோர்க்கிறதுக்கு வசதியாக. இந்த ஸ்டெட் ஹூக்கில் இருக்க 2 மெட்டீரியல் எடுக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு எப்படி பண்ணுறதுன்னா இந்த மாதிரி நோஸ் பில்லர் வச்சு அந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து விடுங்க. எடுத்துட்டு அந்த பாலையும் அந்த ஸ்ப்ரிங்கையும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் கரெக்டாக அதை நேராக எடுத்து விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். இந்த ஸ்ப்ரிங்கும் பாலும் நமக்கு தேவை. அது என்ன எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த ஸ்டெட் இதில் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங்கு போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம பேக் சைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங் போட்டுட்டு அடுத்து கோல்டன் பால் போட்டுக்கோங்க. இது எதுக்காகனா நம்ம லோரியல்ஸ் போடுறப்ப அது நகராமல் லாக் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். நோஸ் பில்லர் வச்சு அந்த ஸ்ப்ரிங் இருக்கு இல்லையா அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நகராது, ஒரு லாக் மாதிரி நின்றுக்கும். ஸோ அந்த அளவுக்கு மேலே மறுபடியும் லோரியல்ஸ் போகக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம லாக் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இப்போ பால் மட்டும்தான் விழுகுது, அந்த ஸ்ப்ரிங் வந்து விழுகலை. இப்போ நம்ம பேக் பார்ட்டுக்கான லோரியல்ஸ் வந்து கோர்க்கலாம். லோரியல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும், சேஃபாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க, ஏன்னா மிஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் ஒரு பவுலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு. நான் இன்றைக்கி பேர்ல் எடுத்திருக்கேன் இல்லையா, ஸோ எல்லா ட்ரெஸ்க்கும் போடுறதுக்காக நான் பேர்லில் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கலர்ஸில் வேணுமா கலர்ஸில் எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டியோண்டு ஹோல் இருக்கும், அதில் அந்த கம்பியில் கோர்த்துக்கோங்க. இது கவுண்டிங்லாம் கிடையாது, அதாவது நமக்கு வந்து நல்லா பல்ஜாக இருக்க மாதிரி இருக்க வேணுக்கும். ஸோ நல்லா கொஞ்சம் ஒரு திக்காக இருக்க மாதிரி இருந்தாலே போதும். இந்த டைரக்ஷனில் தான் போடணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ நீங்கள் எடுத்து கோர்த்துட்டே இருந்தால் போதும். மாதிரி பாதி அளவுக்கு கோர்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன்.
பாருங்கள். இப்போ நான் பாதி அளவு கோர்த்துட்டேன். இதே மாதிரி ஃபுல்லாக கண்டினியூவாக கோர்க்கிறதுனாலும் கோர்க்கலாம். அது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு டிசைன் பண்ணுறதுக்காக பாதி அளவு மட்டும் கோர்த்துருக்கேன். எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அந்த போலன் ஆணி சொன்னேன் இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒரு கோல்டன் பால் போட்டுக்கோங்க. அடுத்து ஓவல் பேர்ல், ஓவல் ஷேப்பில் இருக்க முத்து போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கோல்டன் பால் போட்டுக்கோங்க. இப்போ இந்த கம்பி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளமாகவே இருக்குது, ரொம்ப நீளமாக இருக்குது, நமக்கு தேவைக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் மட்டும், அதாவது நம்ம வளைக்கிற அளவுக்கு மட்டும் கொஞ்சம் விட்டுட்டு மேலே இருக்க தேவையில்லாத கம்பியை இந்த மாதிரி கட்டர் வச்சு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நோஸ் பில்லரை நான் எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்கள். அப்படி பிடிச்சி டேர்ன் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக வரும். அதாவது ஓப்பன் சைடு வச்சு பண்ணுற மாதிரி பண்ணி அப்புறம் டேர்ன் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா தான் வரும். வீடியோவை மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி கூட பாருங்கள். நீங்கள் பண்ணுறப்ப நல்லா கர்வ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வளைவு மாதிரி கிடச்சிரும், ஒரு ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும். அதை நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் சாய்வாக இருக்க மாதிரி இருந்தால் அதை நேராக பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், ஒரு சின்ன லூப் மாதிரி தெரியுது இல்லைங்களா. ஸோ இதை நம்ம ஏற்கனவே பாதி கோர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரெட்டோட கோர்த்துடலாம். இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. அடுத்து இன்னொரு பகுதி இருக்கு இல்லையா, பாதி பகுதி, அதுலேயும் இதே மாதிரி லோரியல்ஸ் போட்டுக்கலாம். இதே மாதிரி பாதி இருக்க மிச்ச பகுதியிலையுமே லோரியல்ஸ் கோர்த்துக்கலாம். கோர்த்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் நான். பார்த்தீங்கன்னா கோர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும், தெரியுதுங்களா. ஸோ ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெட்டு ஆன்லைனில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 500-600க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளே பண்ணுறப்ப ஒரு 100 ருபீஸ்க்குள்ளே தாங்க செலவாகும். உங்களுக்கு பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை வியர் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது எப்படி எண்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரியே ஒரு கோல்டன் பால் போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரெட் ஹூக்கில் இருக்க ஸ்ப்ரிங்கு, அதை எடுத்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி நகராமல் இருக்கணுன்றதுக்காக நோஸ் பில்லர் வச்சு அந்த ஸ்ப்ரிங்கை டைட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பிரேஸ்லெட் பண்ணலாம், நெக் பீஸ் பண்ணலாம். இதே மாதிரி மாடல்லையே நல்லா பிரேஸ்லெட்டு லாங்காக மாலை மாதிரி பண்ணிங்கன்னா செட்டாக போடுறப்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ நோஸ் பில்லர் வச்சு நல்லா அதை டைட் பண்ணிக்கோங்க நகராமல். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே கம்பி நம்ம மடக்கணும் இல்லையா, நீட்டி விட்டோம் இல்லையா, அதை மடக்கிக்கோங்க நம்ம காதில் மாட்டுறதுக்கு வசதியாக. அவ்வளோதாங்க, நம்மளோட ஸ்ட்ரெட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் தயவுசெய்து ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு அதை போட்டு பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்கும். காதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரெட்டை நீங்கள் மேக் பண்ணி சேல் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஒரு 150 ருபீஸ்க்கு கூட தாராளமாக நீங்கள் சேல் பண்ணலாம். ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குங்க. இந்த பொங்கலை சூப்பராக கொண்டாடுங்க. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட டவுட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கனவுகள் நனவாகட்டும். மேலும் பல சுவாரஸ்யமான புதுமையான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.